புலிகள் தங்கள் கூட்டுக்கு அழைத்தே போகாதவன் இவர்களின் கூட்டுக்கு செல்வதற்கு விருப்பமில்லை. டக்ளஸ் தேவானந்தா. ராஜபக்சக்களுடன் மிகவும் நெருக்கமான முன்னாள் போலீஸ் மா அதிபர் மர்மமான முறையில் மரணம். நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் கொல்லப்பட்டவர்கள் கைதிகள் அல்ல, வெளிவந்திருக்கும் தகவல். டெங்கு உயிரிழப்புகள் 50ஆக அதிகரிப்பு. அரசியலில் குளிபறிக்கும் தந்திரம், இளைஞர்களிடம் ரணில் விடுத்த கோரிக்கை. ரகித சரித உள்ளிட்ட மூவர் நீதிமன்றத்தில் ஆஜர். அர்ச்சுனாவை வெளியேற்ற அமைச்சருக்கு அதிகாரம் இல்லை, ரஜீவன் எம்பி குற்றச்சாட்டு. இலங்கையின் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் தயார், இந்திய உயர்ஸ்தானிகர் அறிவிப்பு. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. மட்டக்களப்பு மீனவர்களின் உரிமைகளை பாதுகாக்க மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. தொடர்பான விரிவான செய்திகள். விடுதலை புலிகளம்மை கூட்டு அழைத்த போதும் நாம் போகவில்லை, இந்த கூட்டுகளுக்கு நாம் செல்ல விரும்புவதில்லை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். 1000 மலர்கள் மலரட்டும், அதுபோன்று எத்தனை கூட்டுகளும் கூட்டட்டும், ஆனால் மக்களுக்கு நன்மை ஏற்படுமாயின் எமக்கது சந்தோஷம். இந்த கூட்டுக்குள் நாம் செல்வதற்கு என்றும் விரும்பியதில்லை. புலிகள் கூட எங்களை கூட்டுக்கு அழைத்தார்கள். ஒரு குரலின் கீழ் இயங்குவதற்கோ அவர்களின் நிகழ்ச்சி நிரலுக்குள் இயங்குவதற்கோ நாம் தயாராக இருக்கவில்லை. அதனால் அவர்கள் அழைத்த கூட்டுக்கு நாம் செல்லவில்லை. அதே நேரம் எமது சக இயக்கத்தினரோ அரசியல் கட்சிகளுக்கோ அரசியல் பயம் காரணமாக என்னை தம்முடன் இணைக்க பயம். அந்த பயத்தால் அவர்கள் எம்மை அணுகுவதில்லை. அதனால் நாமும் எந்த கூட்டுக்குள்ளும் செல்வதில்லை என தெரிவித்துள்ளார். தமிழர் விடுதலை கூட்டணி கட்டையக்கில் அஸ்ரப் காக்கா தொண்டமானையெல்லாம் சேர்ந்து தான் செல்வநாயமையெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு கட்டினவர். அப்போ அந்த நேரம் கட்டினவர் தமிழ் முஸ்லீம் கட்சிகள், மலைய கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் எல்லாம். அதுக்கு பிறகு எத்தனையோ கூட்டுகள் எல்லாம் நடந்திருக்குது. அது அவைகளுடைய அரசியல் சிந்தனை, அரசியல் செயல்பாட்டில் இருந்து கொண்டு அவைகள் செய்யணும். 1000 மலர்கள் மலரட்டும் இல்லை, எனக்கு அதில் பெருசாக கருத்து சொல்றதுக்கோ அதை பற்றிய அவைகள் சரி அப்படி சேர்ந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்ந்தால் வரவேற்கத்தக்கது. நான் பிரபாகரனுடைய காலத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், பிரபாகரன் எனக்கு ஆள் அனுப்பல, இது கொல்றதுக்கு மாத்திரம் இல்லை, சேறு பூசுறதுக்கு மாத்திரம் இல்லை, சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி ஆள் அனுப்பின நேரத்தில் கூட நான் அவனுக்கு சொல்லியிருக்கிறேன், முதல் இந்த சகோதர படுகொலையில் என்ன பேர் இருக்கு கட்சிகள் மயூரன் சகோதர படுகொலையில் முதல் நிறுத்த சொல்லியும், அதுக்கு பிறகு ஒரு குரலில் அவன் பேச தயார் என்றால் நான் அதுக்கு தயார். ஏன் ஒரு குரல் அவன் அஜெண்டால நான் போறதுக்கு தயாராக. அது என்ன செய்யும் என்றால் மக்களையும் அழிச்சு தங்களையும் அழிக்கும். சரி, பிரபாகண்ட பிரச்சனை வேறு. ஆனால் பிரபாகண்ட இயக்கத்தில் இருக்கிறார்கள், விரும்பியோ விரும்பாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிற அந்த இளைஞர் யுவதிகள் வந்து அவைகள் வானத்தில் இருந்தோ வேற கிரகத்திலிருந்தோ வேற நாட்டிலிருந்தோ வரையில் அவைகள் எங்கட மக்களுடைய பிள்ளைகள். அது எங்களை பாதிக்கும், எங்கட சமூகத்தை பாதிக்கும். ஆனபடியினால் நான் பிரபாகரனுடைய அஜெண்டால நான் போக தயாராக இல்லை. ஒரு தலைமை என்றால் மக்களையும் பாதுகாக்க வேணும், தங்களையும் பாதுகாக்க வேணும். இன்றைக்கு என்ன சொல்லிச்சு, நம் உலகத்தினுடைய 4வது பெரிய படையை அடிச்சு துரத்தினார். கடைசியில் என்ன நடந்தது? உலகத்தினுடைய 34வது படையை எதிர்கொள்ள முடியல. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆத்துருகிரியவில் உள்ள அவரது இல்லத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக போலீஸ் சேவையில் பணியாற்றிய சி.டி. விக்ரமரத்ன இலங்கையின் 35வது போலீஸ் மா அதிபர் ஆவார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அவர்களுடன் நெருக்கமாக செயற்பட்டவர்களில் சி.டி. விக்ரமரத்னவும் ஒருவர் ஆவார்.
சமகால அரசாங்கத்தின் கீழ் ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிடி விக்ரமரத்ன திடீரென உயிரை மாய்த்துக் கொண்டமை பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் உயிரிழந்த 21 கைதிகள் தண்டனை பெற்ற கைதிகள் என்றே ஊடகங்களாலும் அரசாங்க தரப்பாலும் தொடர்ந்து அடையாளப்படுத்தப்பட்டது. ஆனால் உயிரிழந்த 21 பேரும் சந்தேக நபர்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் உயிரிழந்த 21 பேரும் சந்தேக நபர்கள் ஆவார். அதாவது உயிரிழந்த அதிகாரிகளை தவிர ஏனைய 21 பேரும் சந்தேக நபர்கள் என தென்னிலங்கை ஆங்கில பத்திரிகையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமீந்திர பெர்னினண்டோ கண்டுபிடித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இதனை தெரிவித்துள்ளார். கைதிகளுக்கும் சந்தேக நபர்களுக்கும் இடையில் தெளிவான வேறுபாடு இருக்க வேண்டும். ஆனாலும் கைதிகள் என்ற வரையறைக்குள் தடுத்து வைத்திருப்பவர்களும் அடங்குகின்றனர். ஆனால் அரசாங்கம் இவர்களை சந்தேக நபர்கள் என்று ஏன் சொல்லவில்லை? இவர்கள் சந்தேக நபர்களா அல்லது தண்டனை கைதிகளா என்பது தொடர்பில் சிறைச்சாலை ஆவணங்களில் குறிப்பெடுக்கப்படும். ஆனால் எவ்வித தகவலும் வெளியிடப்படவில்லை. சிறைச்சாலை திணைக்களத்திலிருந்து கிடைத்த விசேட தகவல்கள் மூலம் நாம் இதை உறுதிப்படுத்திக் கொண்டோம். சந்தேக நபர் என்பவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவர் அல்ல. நீதிமன்ற விசாரணை செயல்முறையின் மூலம் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றம் செய்யாத ஒரு நிரபராதியாகவே கருதப்படுவார். அதேபோல் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் சந்தேக நபர்கள் தான் என தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் இதுவரை நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 73,455 அதிகரித்துள்ளதுடன் 50 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் நேற்று மட்டும் 1025 புதிய நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாகாணங்கள் அடிப்படையில் மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக 38,700 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். மாவட்ட ரீதியாக கம்பகா மாவட்டத்தில் 15,341 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 14,625 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை மாதத்தின் முதல் 16 நாட்களிலேயே 18,076 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ள நிலையில் கடந்த ஜூன் மாதத்தில் அதிகபட்சமாக 21,538 டெங்கு நோயாளிகள் பதிவாகியிருந்ததாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அரசியலில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இளைஞர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்ற ஜென்சி தலைமுறையுடனான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அரசியல் என்பது ஒரு கடினமான பயணம். சிலர் வீழ்ந்து விடுகிறார்கள், சிலர் விலகி விடுகிறார்கள். 1977 ஆண்டில் ஜிஆர் ஜெயவர்தனவின் அரசாங்கத்தில் எங்களுடன் இருந்த சிலர் அரசியலை விட்டு விலகி வணிக மற்றும் சட்டத்துறைகளுக்கு சென்றனர். அரசியலுக்கு அர்ப்பணிப்பு அவசியம். அர்ப்பணிப்பு இல்லை என்றால் எந்த ஒரு அர்த்த சாஸ்திரத்தையும், அரசியல் பொருளாதாரம் மற்றும் அரசியல் தந்திரோபாயங்களையும் கற்று பயனில்லை. களத்தில் இறங்கி வேலை செய்பவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்போம். அவர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அங்கு இளைஞர் ஒருவர், நீங்கள் பின்பற்றுவது கவுடில்ஜரையா, சந்திரகுப்தரையா அல்லது இருவரையுமா என கேட்ட கேள்விக்கு நான் ரணில் விக்ரமசிங்கமாகவே இருக்கிறேன் என அவர் பதிலளித்துள்ளார். கவுடில்ஜரின் அர்த்த சாஸ்திரத்தை படிப்பதும் சந்திரகுப்தர் மற்றும் மாக்கியவெல்லி போன்ற ஆளுமைகளின் தத்துவங்களை கற்றுக்கொள்வதும் அரசியலுக்கு முக்கியமானது என தெரிவித்தார். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனும் சட்டத்திறனியுமான ரக்கித ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் அருணவருண கெந்திய ஆகியோர் இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியாக கருதப்படும் கரக்கட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்னவின் மனைவியிடமிருந்து 1,200 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குறித்த மூவருக்கும் எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான குரல் பதிவுகள் வெளியாகியதைத் தொடர்ந்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணைக்கும் ஆணைக்குழு அண்மையில் சந்தேக நபர்களை கைது செய்தது. தடுப்பு காவலில் இருந்த கரக்கட்டாவுக்கு சலுகைகளை வழங்குவதற்காக இந்த லஞ்சத் தொகை பெறப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதுடன் இதற்கு முன்னர் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். அர்ச்சுனாவை வெளியேறச் சொல்வதற்கு அமைச்சருக்கு அல்லது வேறொருவருக்கும் அதிகாரம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கேட்கும் கேள்விகளுக்கு அதிகாரிகளும் சரியான வகையில் பதில் கூற வேண்டும். அவ்வாறு அதிகாரிகள் பதில் கூறும் பொழுது அதற்கு அந்த மக்கள் பிரதிநிதியும் கட்டுப்பட வேண்டும். ஒரு வாரத்தில் விசாரணை செய்கிறோம் அல்லது ஒரு விசாரணை குழு அமைக்கிறோம் என்று அதிகாரிகள் கூறும்போது அவர் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேவேளை கூட்டத்தை தலைமை தாங்கும் தலைவரும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அவ்வாறு கட்டுப்படுத்தாவிட்டால் அங்கு தலைமைத்துவம் இல்லாமல் போய்விடும். நேற்றைய கூட்டத்துக்குள் கமக்கார் அமைப்பினர் என்று கூறிக்கொண்டு சிலர் உள்ளே வந்துவிட்டனர். அவர்கள் ஸ்ரீதரன் எம்பியின் ஆட்கள். அவர் கடந்த காலங்களில் இடையிடையே கூட்டத்தை
கூட்டத்தை விட்டுவிட்டு எழும்பி சென்று விடுவார். அதன்போது அவரது ஆட்களும் எழும்பி சென்று விடுவார்கள். அது பிழை. வடமாகாணத்தின் முக்கியஸ்தர்கள் அனைவரும் தமது நேரத்தினை ஒதுக்கி நேற்றைய கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். அதற்காக எரிபொருள் செலவு என பல செலவுகள் உள்ளன. இந்த நிலையில் கூட்டம் நிறுத்தப்பட்டது தவறு. ஸ்ரீதரனோ அர்ச்சுனாவோ வெளியே போனாலும் கூட்டம் முழுமையாக நடாத்தப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக கூட்டத்தை நிறுத்தி பழகினால் அது கூட்டத்தை குழப்பலாம் என்ற சிந்தனை வந்துவிடும். இதற்கு இடமளிக்க கூடாது. ஒரு விடயத்தை கூட்டத்தில் பேசும்போது அதனை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரோ அல்லது மாவட்ட செயலாளரோ அல்லது பிரதேச செயலாளர் ஊடாகவோ நிகழ்ச்சி நிரலுக்குள் கொண்டு வந்து அதனை பேச வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஒரு அதிகாரி தவறு செய்தால் அதனை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விசாரணை செய்ய முடியாது. அதற்காக முறைப்பாடு பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளது, போலீசார் உள்ளார்கள், வேறு இடங்கள் உள்ளது. அந்த நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் அடிப்படையில் அவர் குற்றவாளியா இல்லையா என்று கூற முடியும். அதைவிட்டு ஒரு பொது வழியில் குற்றவாளி என யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. அரசாங்க அதிகாரிகளை விரக்திக்கு உள்ளாக்க கூடாது. அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இருக்கும் போது அவரை மீறி அர்ச்சுனா பேசியிருக்க கூடாது. அவரது கருத்துக்கு அர்ச்சுனா கட்டுப்பட வேண்டும். அதனை கட்டுப்படுத்த ஒரு பொறிமுறை வேண்டும். அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தொடர்ச்சியாக அர்ச்சுனா குழப்புவதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று நாங்கள் கூடி பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நிதி உதவியுடன் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட தயாராக உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். குறித்த திட்டத்துக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்புக்கு முன்னர் இன்னும் சில சிறிய நடைமுறைகள் மட்டுமே எஞ்சியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற திசா வழிகாட்டல் திட்டம் 2026 ஆரம்ப விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒவ்வொரு குடிமகனும் சரிபார்க்கப்பட்ட நம்பகமான டிஜிட்டல் அடையாளம் கிடைக்கும் போது நாட்டின் அடிப்படை அமைப்பில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சமூக உள்ளடக்கம் என்பது வெறும் கொள்கை இலக்காக மட்டும் நின்றுவிடாமல் அதன் நடைமுறை யதார்த்தமாக மாறும். இலங்கையின் புத்தாக்க பொருளாதாரத்துக்கு இதுவே அடித்தளமாக அமையப் போகிறது. இதன் மூலம் நிதியியல் தொழில்நுட்பம், மின் வணிகம் மற்றும் டிஜிட்டல் அரசு சேவைகள் மாக்க முடியும். செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பின் அவசியமாகும். இந்த தொழில்நுட்பம் மிக வேகமாக வணிகங்களை மாற்றியமைத்து வருவதோடு சிறிய குழுக்கள் கூட பெரிய நிறுவனங்களுடன் போட்டியிடும் ஆற்றலை வழங்குகிறது என தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய சட்ட சிக்கல்களை விரைந்து தீர்த்து அதனை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு மாவட்ட மட்ட சுற்றுலா திட்டங்களை விரைவுபடுத்த நிதி ஒதுக்கீடுகளை நேரடியாக மாவட்ட செயலாளர்களிடம் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிரியா, கலேவெல்ல, திருகோணமலை ஆகிய பகுதிகளில் அபிவிருத்தி திட்டங்களை சம்பந்தப்பட்ட துறைகள் இணைந்து ஒரு பொதுவான திட்டத்தின் கீழ் செயற்படுத்த பணிக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் நடைமுறை தாமதங்களை தவிர்க்க ஜனவரி முதல் வாரத்திலேயே கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு நிதியமைச்சின் புதிய திட்டத்தை பின்பற்ற கூறப்பட்டுள்ளது. 2030 ஆண்டளவில் சுற்றுலாத்துறைக்கு தேவைப்படும் 8 லட்சம் மனிதவள தேவையை பூர்த்தி செய்ய ஹோட்டல் பாடசாலை பயிற்சிகளை விரிவுபடுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தூதரக சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் ஆசி ஒளிபரப்பாளர்களின் மாநாட்டு உள்ளிட்ட எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்கவும் அண்மை காலமாக அதிகரித்து வரும் சட்டவிரோத மற்றும் முறையற்ற மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்ளும் முகமாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மீனவர் சமூக அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து இந்த முறைப்பாட்டினை வியாழக்கிழமை கையளித்தனர். மீனவ சங்க பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து தாம் பல்வேறு திணைக்களங்களிடம் இது தொடர்பில் முறைப்பாடுகளை பதிவு செய்த போதிலும் இதுவரை எந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவித்தனர். இதன் காரணமாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதுடன் மீனவர்களை பாதுகாக்குமாறு கோரியே இந்த முறைப்பாட்டினை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தனர். இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சமூக செயற்பாட்டாளர் ஜோபின், கடல் வளங்களையும் மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். எமது முன்னோர்கள் இந்த இயற்கை வளங்களை முறையான வகையில் பயன்படுத்தி போசாக்குள்ள உணவோடு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். எமது எதிர்கால சந்ததியினரும் எமது பிள்ளைகளும் இதே போன்றதொரு போசாக்கான வாழ்வை பெற வேண்டுமாயின் எமது கடல் வளங்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்க வேண்டியது எமது தார்மீக பொறுப்பு என தெரிவித்தார். மட்டக்களப்பு பாவி மற்றும் கடல் பரப்புகளில் அண்மை காலமாக சட்டவிரோத மீன்பிடி முறைகளும் முறையற்ற செயல்பாடுகளும் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டனர். கடல் மற்றும் பாவி வளங்கள் வேகமாக அழிவடைந்து வருகிறது. மீனவர்களின் அன்றாட வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. எதிர்காலத்தில் ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான உணவு முறை இல்லாமல் போகும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மீனவ குழுக்கள், சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் பல மட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இதுவரை எவ்வித கண்முன்னான தீர்வுகளும் எட்டப்படவில்லை என செயல்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன் காரணமாகவே தங்களது வாழ்வுரிமையை உறுதிப்படுத்த கோரி இறுதிக்கட்ட நம்பிக்கையாக மனித உரிமை ஆணைக்குழுவை நாடியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீனவர்கள உரிமை பாதுகாக்கிற செயற்பாடுகளையும் மீனவருடைய மீன் வளங்களை பாதுகாக்கும் செயற்பாடுகளையும்
அவருடைய உரிமை சார்ந்த விடயங்களையும் செயற்பட்டு வருகின்ற ஒரு சமூக செயற்பாட்டாளராக நான் காணப்பட்டு வாரேன். எமது பிரதான நோக்கம் என்னென்னா வந்து எம்மை போன்ற இளைஞர்களும் எதிர்காலத்தில் வந்து எமது கடல் வளங்களை பாதுகாக்க வேண்டும், பாவி வளங்களை பாதுகாக்கணும் என்றதுக்காக வந்து நாங்கள் நம்மளோட செயற்பாடுகளை மேற்கொண்டு வாரோம். அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து பல்வேறு விடயங்களை வந்து நாங்கள் சமூக மட்டங்களில் நாங்கள் முன்னெடுத்து வந்தாலும் வந்து எமது முன்னோர்கள் வந்து பல்வகையான ஊட்டச்சத்துகளோடு வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. நமது எதிர்காலமும் எமது பிள்ளைகளும் எதிர்கால சந்தையினரும் ஊட்டச்சத்தோட வாழணும் என்றதுக்காக வந்து கடல் வளங்களையும் பாவி வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து எமக்கும் எமது எதிர்கால தலைமுறைகளுக்கும் இருக்கும், மீனவர் சமுதாயத்துக்கும் இருக்கும் என்ற இலக்கோடு வந்து நாங்கள் வந்திருக்கோம். எமது செயற்பாடுகளை பார்த்தோம்னா வந்து நாங்கள் வந்து மீனவர்கள உரிமை சார்ந்த விடயங்களையும் மீனவர்களுடைய வளங்களை பாதுகாக்கும் உரிமைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வாரோம். கடந்த காலங்களில் வந்து கடல் பரப்புகளையும் மட்டக்களப்பு பாவிகளையும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளும் முறையற்ற செயற்பாடுகளும் அதிகரித்து வருவதை எங்களால் காணக்கூடியதாக முறையில் இருக்கிறது. வந்து இந்த செயற்பாடுகள் மூலம் வந்து வேகமாக வந்து மீன்வளங்கள் வந்து மீன்வளம் குறையக்கூடியதாக காணப்படுகிறது. இதனால் வந்து எதிர்காலத்தில் வந்து மீனவருடைய எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறியான நிலையிலும் அவருடைய பாதுகாப்பான உணவு முறை இல்லாமல் போகின்ற அளவுக்கு வந்து எமது எதிர்காலம் வந்து கேள்வியாக இருக்குது. வந்து இது தொடர்பான கலந்துரையாடல்கள் வந்து நாங்கள் சமூக மட்டங்கள்லையும் வந்து அரச உத்தியோகத்துடன் சரி மீனவ குழுக்களுடன் சரி நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். இதற்கான தீர்வை வந்து நாங்கள் காணக்கூடியதாக எமது கண்ணூடாக காணக்கூடியதாக வந்து இதுவரை காலமும் இல்லை. இதனால் வந்து நாங்கள் வந்து மனித உரிமை ஆணைக்குழுவை நோக்கி வந்து எமக்கு கடைசியாக வந்து நம்பிக்கையாக எட்டப்பட்டது மனித உரிமை ஆணைக்குழு. இங்கு வந்து எமது மகஜர்களை கையெழுத்து எமது முறைப்பாடுகளையும் முன்வச்சிருக்கோம். இது தொடர்பான நடவடிக்கைகள் அவங்க எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த மகஜரையும் முறைப்பாடுகளையும் கொடுத்திருக்கோம். இத்துடன் ஜெஃப்னா மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.